புகழ் இருக்குது, பணம் இருக்குது, மிதமிஞ்சிய பணம் இருக்குது, மிதமிஞ்சிய புகழ் இருக்குது. சமையல் கலையில் இன்றைக்கி நம்பர் 1 யாருக்குன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் தான். அப்போ கூடவே வந்து ஒரு அழகு இருந்துன்னு வச்சுக்கிறேன். இளமையும் அழகும் இருந்தால் பல பெண்கள் கிராஸ் ஆக தான் செய்வாங்க. பல பெண்கள், நான் சொல்கிறது இந்த 2வது மனைவியை வந்து நான் சொல்லலை, கிறிஸ்டலாவை நான் சொல்லலை. அப்போது பணம் இருந்தாலும் புகழ் இருந்தாலும் பெண்கள் வருவாங்க. கூடவே அழகு இருந்தால் இவன் வந்து சினிமா ஸ்டார் மாதிரி இருக்கான். உங்கள் குழந்தையின் மருத்துவ கனவுக்கு உறுதுணையாக ஏவியான் எஜுகேஷன் முழு வெளிப்படைத்தன்மையுடன் அட்மிஷன் முதல் விசா வரை ஒவ்வொரு அடியிலும் உங்களுடன். ஏதோ ஒரு விஷயத்துல அவரை கண்டுக்காம விட்டுருக்கலாம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேற யாராவது ஒருத்தர் வந்து ஃபில் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கலாம், அங்கே தான் சிக்கல் தொடங்கும். அந்த கேப்பில் வந்து இன்னொருத்தர் வராத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். அதுக்காக நீங்கள் 24 மணி நேரம் வந்து நான் அவங்க கூட படுக்கையிலேயே இருக்கணும் முடியாது, நான் ஓப்பனாக பேசிடுறேன். அப்படி இல்லை. இங்கே பல பைத்தியங்கள் இருக்கிறானுங்க. நான் வந்து ஹீலிங் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனேன், அங்கே விழுந்துட்டேன். இல்லை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கவிதைகள் பிடிக்கும்னு சொல்லிட்டு பல பட்டிமன்றங்களில் போய் கலந்துக்கிட்டேன், அப்படியே நான் வந்து கலந்துட்டேன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் விக்ரம், அப்ஜெக்ஷன் இல்லைன்னா எத்தனை கல்யாணம் ஒன்றும் பண்ணிக்கலாம். கடந்த காலத்தில் சினிமா துறையிலேயே வந்து பல பேர் வந்து வந்து மனைவிகள், மனைவி, துணைவி, இது ரெண்டுக்கு இடையில வந்து கேட்டால் இணைவி, இப்படி பல நை போட்டுட்டே போகலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட முதல் மனைவியோட வந்திருந்தாரு ஒரு பொது நிகழ்ச்சிக்கு. ஆச்சரியமாச்சு, என்னடா அது ஸ்ருதியை பிரிஞ்சு வாழ்றாருன்னு நினச்சோம். பார்த்தா 2 பேரும் ஒன்றா உட்காந்துட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு. என்ன நிலவரம் நடந்தது சார்? சார், நான் பார்த்த வரைக்கும் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து ஒரு பிரபலமான சமையல் கலை வல்லுநர். அதுக்கப்புறம் வந்து டிவி சீரியலில் ஆக்ட் பண்ணுறவர். குக்கு, இந்த சீரியலாக இருக்கட்டும், இந்த குக் வித் கோமாளியில் கூட வராரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். ஓகே. இதெல்லாம் தாண்டி இதுக்கு முன்னாடி ஒரு நல்ல அழகான இளைஞர். கரெக்டாக அதில் ஒன்றும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா? இல்லை. ஏன்னா ஏற்கனவே நீங்களும் கிட்டத்தட்ட அவரை மாதிரி தான் இருக்கிறீங்க. நான் சொல்கிறேன், மாதம்பட்டி ரங்கராஜன் கேட்டால் ஒரு சினிமா நடிகர்களை போன்ற வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அழகான தோற்றம் உள்ளது. இங்கே வெறும் பணம் இருந்தால் மட்டுமே ஒரு ஆணுக்கு வந்து பணம் இருந்தால் மட்டுமே பல வந்து பெண்கள் வந்து கிராஸ் பண்ணுவாங்க. கரெக்டாக நான் சொல்கிறேன். இவர் கல்யாணம் ஆகிருட்டும் ஆகாமல் இருக்கட்டும், அதுக்காக நான் யாரும் பெண்களை நான் குறைச்சி மதிப்பிடல. சில பெண்கள் வந்து கிராஸ் பண்ணுவாங்க பணம் இருந்தால் மட்டுமே. 2வது புகழ் இருந்துன்னு வச்சுக்கங்களேன். இங்கே வந்து பணம் இல்லை ஆனால் புகழ் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட சில பேர் வந்து ஈர்ப்பு வரும் அந்த புகழ் மேலே. ஒரு பெரிய கவிஞராக இருப்பார், அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாதாரண ஒரு வீட்டில் தான் இருப்பார், ஆனால் பெரிய பிரபலமான கவிஞர் போது பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சில பெண்கள் வந்து அந்த கவிதையால் ஈர்க்கப்படுவாங்க, இல்லை அவர்கிட்ட என்ன திறமை இருக்கோ அதை ஈர்க்கப்படுவாங்க. ஓகே. அந்த வகையில் அது கேட்டால் இவர் சமையல் கலை வல்லுநராக தான் கேட்டால் அதுக்காகவே வந்து ஈர்க்கப்படக்கூடிய பல பெண்கள் இருப்பாங்க. பல பெண்கள், நான் சொல்கிறது இந்த 2வது மனைவியை வந்து நான் சொல்லலை, கிறிஸ்டலாவை நான் சொல்லலை. அப்போது பணம் இருந்தாலும் புகழ் இருந்தாலும் பெண்கள் வருவாங்க. கூடவே அழகு இருந்தால் இவன் வந்து சினிமா ஸ்டார் மாதிரி இருக்கான். நீங்கள் பார்த்தீங்களா? இது யாரும் பேச மாட்டாங்க, நான் பேசுகிறேன். எனக்கு எந்த இதுவும் கிடையாது. நான் எப்படி எந்த வகையில் நான் போட்டியாக இருக்க போகிறதில்ல யாருக்கும், ஏன்னா நம்ம அழகே இல்லாதவன். ஆனால் வந்து அவர் வந்து ஒரு சினிமா ஸ்டார் ஈக்குவலாக வந்து ஒரு அழகான ஒரு நடிகராக இருக்கிறார். அவர் மேலே வந்து சில கொக்கிகள் போடுறதுன்னு செய்வாங்க. 3மே இருக்குது. புகழ் இருக்குது, பணம் இருக்குது, மிதமிஞ்சிய பணம் இருக்குது, மிதமிஞ்சிய புகழ் இருக்குது. சமையல் கலையில் இன்றைக்கி நம்பர் 1 யாருக்குன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் தான். அப்போ கூடவே வந்து ஒரு அழகு இருந்துன்னு வச்சுக்கிறேன். இளமையும் அழகும் இருந்தால் பல பெண்கள் கிராஸ் ஆக தான் செய்வாங்க. அந்த வகையில் கிராஸ் ஆகும்போது நம்ம ஸ்லிப் ஆகாமல் இருக்கணும். நம்மனா யார்? நான் சொல்கிறது ரங்கராஜ் சொல்கிறேன். அவர் ஸ்லிப் ஆகிட்டார், நான் நினைக்கிறேன். அப்படிதான் அவர் ஸ்லிப் ஆனது வந்து அந்த கிறிஸ்டலாக வந்து பெரிய அழகின்றதுனால வந்து ஸ்லிப் ஆகிட்டாரா, இல்லை எந்த சூழ்நிலையில் ஸ்லிப் ஆனார்லாம் இருக்குல்ல, சூழ்நிலைகள் பொறுத்து இருக்குது. இங்கே எல்லா மனிதரும் நல்ல மனிதர்கள் தான். சில சந்தர்ப்ப சூழ்நிலையில் வந்து ஸ்லிப் ஆகிடுவாங்க. அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். ஒரு சூழ்நிலை அதுக்கப்புறம் ஸ்லிப் ஆகிட்ட பிறகு ஃபீல் பண்ணுவாங்க, ஏன்னா நம்ம ஸ்லிப் ஆனோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வகையில் நான் சொல்கிறேன் கேட்டால் இங்கே மனைவின்னு ஒரு பெண் இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு நல்ல குடும்ப தலைவியாக கூட இருப்பாங்க. நான் வந்து எந்த வகையிலும் நான் மாதம்பட்டி ரங்கராஜுடைய அந்த முதல் மனைவியை நான் குறையாக சொல்லவே இல்லை. வாழ்க்கை நெடுக்கில் வந்து பயணப்படும் போது சில சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எங்கேயோ ஒரு விஷயத்தில் வந்து இவங்க வந்து அந்த அவருடைய கவனிப்பு வந்து என்ன கேட்டால் அந்த சொல்லுவாங்க டிஸ்ரிகார்ட் பண்ணியிருப்பாங்க, அதை கண்டுக்காமல் விட்டுருப்பாங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் அவரை கண்டுக்காமல் விட்டுருக்கலாம். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேற யாராவது ஒருத்தர் வந்து ஃபில் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கலாம், அங்கே தான் சிக்கல் தொடங்கும். அது 2 குழந்தைகள் வந்துட்டாலே அது வந்து 2 குழந்தைகள் வந்தாலே சார் கணவன் மனைவிக்கு கொஞ்சம் கேப் இருக்கும் சார்.
அந்த கேப்பில் வந்து இன்னொருத்தர் வராத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். அதுக்காக நீங்கள் 24 மணி நேரம் வந்து நான் அவங்க கூட படுக்கையிலேயே இருக்கணும் முடியாது, நான் ஓப்பனாக பேசிடுறேன். நான் அப்படி இல்லை. ஆனால் அந்த இடத்துல சில நேரங்களில் வந்து பார்த்தீங்கன்னா சில சாக்ரிஃபைஸ் தேவைப்படும். சில குழந்தைகளை வந்து பார்த்திங்கன்னா வந்து கவனிக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து நீங்கள் வந்து கவனம் சிதைஞ்சால் கூட எப்படி பிள்ளைகள் வந்து வழிமாறி போயிடும் சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி தான் கணவனையும் வந்து கிட்டத்தட்ட அப்படி தான். எல்லா கணவனும் வந்து பார்த்திங்கன்னா வந்து சவிச்சுக்கிட்டு சரி தன் மனைவி மீதுள்ள ஒரு அன்பினால் வந்து இன்னொரு பெண்கிட்ட வந்து தொடர்பில் இல்லாமல் வந்து அதுவும் கூட ஒரு வகையான ஒரு சாக்ரிஃபைஸ் தான். என்னென்னு கேட்டிங்கன்னா தன் மனைவி இடத்துல இன்னொருத்தர் கொண்டு வரக்கூடாதுன்னு நினச்சி வாழக்கூடியவங்க இருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதே சமயத்தில் தான் இன்னொரு இடத்துல தொடர்ச்சியாக வந்து ஒரு சந்திப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே மனைவி கிட்ட வந்து ஒரு இடைவெளி ஏற்படுது, இன்னொரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெண்ணோட தொடர்ச்சியாக சந்திப்பு ஏற்படும் போது பார்த்தீங்கன்னா அந்த மேக்னெட் அப்படி போயிடும். அப்படி போனதை தான் நான் நினைக்கிறேன். சமையல் கடை இப்போ நான் ஒன்றே நான் சொல்கிறேன், இங்கே பல பைத்தியங்கள் இருக்கிறானுங்க. நான் வந்து ஹீலிங் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனேன், அங்கே விழுந்துட்டேன். அங்கே வந்து நான் வந்து ஒரு பல் டாக்டர்கிட்ட போனேன், அங்கே வந்து விழுந்துட்டேன். இல்லை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கவிதைகள் பிடிக்குன்னு சொல்லிட்டு பல பட்டிமன்றங்களில் போய் கலந்துக்கிட்டேன், அப்படியே நான் வந்து கலந்துட்டேன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் விக்ரம், மனைவி தான் நிரந்தரம். மனைவியை தாண்டி பல பெண்கள் கிராஸ் பண்ணுவாங்க தான். நீங்கள் கிராஸ் பண்ணுற பெண்கள்கிட்டலாம் நீங்கள் வந்து நீங்கள் மனைவியாக்க முடியாது. அப்படி ஆக்கினா நிம்மதி இல்லாமல் போயிடும். ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகிடுச்சு 6 மாதம் நான் கன்சீவாக இருக்குன்னு சொல்கிறாங்க. திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா என் நம்பர் வந்து ஹேக் பண்ணிட்டாங்க, அது எல்லாமே போய் அங்கே உங்களுக்கு புரியலையா, ஒரு குழப்பம் இருக்குது. அதெல்லாம் பெரிய இவங்க ஹேக் பண்ணுறதுலாம் கிடையாது. நீங்கள் ஃபோனை போட்டு என்னை வந்து தொல்லை கொடுக்காதீங்க, எத்தனாவது மாதம், இப்போ நீங்கள் வந்து எப்படி இருக்கீங்க, வந்து குழந்தை வந்து வளர்ச்சி எப்படி இருக்குது, இதெல்லாம் கேட்பானுங்களா சில பேர், வேலை இல்லாதவங்களாம் கேட்பாங்களா இல்லையா? அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். அந்த நம்பர் அவர் திடீர்னு முதல் மனைவிக்கிட்ட போயிட்டாரு, அப்போ உங்கள் வாழ்க்கை என்ன வருது, உங்கள் வயிற்றில் வர பிள்ளையோட வாழ்க்கை என்ன வருதுன்னு சொல்லி கேட்பீங்கல்ல. அந்த தொல்லை இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் சில கேட்டேன், என் ஃபோன் வந்து அவங்களே ஒரு கதை சொல்லிட்டாங்க. என்னன்னு கேட்டால் ஹேக் பண்ணிட்டாங்க, அப்படி ஒரு கதை தான். அவங்களே கூட அதை டீஆக்டிவேட் பண்ணிடலாம் விக்ரம். எப்படி நேரடியாக சொல்ல முடியும்? ஏன் டீஆக்டிவேட் கேட்பீங்க? அடுத்த கேள்வி. இப்போ நீங்களும் டீஆக்டிவேட் பண்ணுறீங்கன்னா அப்போ வந்து அடுத்த கேள்வி கூட போடுவீங்க. அப்போ மாதம்பட்டி நகராட்சி எப்படி உங்களோட கம்யூனிகேட் பண்ணுவார், அந்த கேள்வியும் போடுவீங்க நீங்கள. இந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என் ஃபோனை ஹேக் பண்ணிட்டாங்க, நீங்கள் அந்த நம்பரில் தொடர்பு வரேன். இவ்வளோ சொன்னவங்க அடுத்த நம்பர் சொல்லணுமா இல்லையா? இனிமேல் நீங்கள் தொடர்பில் இந்த நம்பருக்கு வாங்க சொல்லணுமா இல்லையா? அப்போ புதிய நம்பர் சொல்லணும்னு சொன்னாலே அப்போ என்ன பொருள் கேட்டால் அந்த பழைய நம்பரை நான் டீஆக்டிவேட் பண்ணிட்டேன்றதை நேரடியாக சொல்கிறதுக்கு அவங்க துணிச்சல் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு குழப்பங்கள் இருக்குது. இந்த 2 பேரும் உட்காந்துருக்கிற அந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கும்போது அவர் தம்பி முகத்தில் வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் முகத்தில் வந்து ஒரு என்ன சொல்ல ஒரு என்ன சொல்ல பல கேள்விகள் இருக்கிற மாதிரி இருக்கா இல்லையா? அந்த முகத்தில் வந்து 2 பேருமே ஒன்றா தான் உட்காந்துருக்காங்க, ஆனால் ஒருத்தர் முகத்தை பார்க்கவே இல்லை. ஏதோ கள்ளம் கபடம் இல்லை அந்த முகத்தில். யார் முகத்தில்? நான் சொல்கிறது வந்து மாதம்பட்டி ராஜா சப்போர்ட் பண்ணணும்னு இருக்கல. அந்த முகம் வந்து பார்த்தீங்கன்னா சில கேள்விகள் அடுத்து என்ன நடக்கும்ன்ற ஒரு கேள்வி இருக்கிற மாதிரி அந்த முகத்தில் தோணுது. அந்த அம்மா முகத்தில் வருத்தம் இருக்குது. யார்? முதல் மனைவி வந்து ஒரு வருத்தம் இருக்குது. நான் நினைக்கிறேன் என்னென்னா, ஒரு வேளை இப்போ நான் சொல்கிறேன் விக்ரம், இங்கே எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணிக்கலாம். முதல் மனைவியோட அந்த அப்ஜெக்ஷன் இல்லைன்னா 2வது கல்யாணம் பண்ணிக்கலாம், 3வது கல்யாணம் கூட பண்ணிக்கலாம். முதல் 2 மனைவிகளுடைய அப்ஜெக்ஷன் இல்லைன்னா 3வது கல்யாணம் பண்ணிக்கலாம், 4வது கல்யாணம் கூட பண்ணிக்கலாம். அந்த முதல் 1 2 3 இல்லைன்னா பண்ணிக்கலாம், 5வது கூட பண்ணிக்கலாம். இப்படி தான் கேட்டினா அப்ஜெக்ஷன் இல்லைன்னா எத்தனை மனைவிகளும் பண்ணிக்கலாம். அண்ணன் பொன்னம்பலங்கிட்ட போய் கேட்டிங்கன்னா சொல்லுவார். அப்ஜெக்ஷன் இல்லைன்னா எத்தனை கல்யாணம் வேணாலும் பண்ணிக்கலாம். கடந்த காலத்தில் சினிமா துறையிலேயே வந்து பல பேர் வந்து வந்து மனைவிகள், மனைவி, துணைவி, இது 2க்கு இடையில வந்து கேட்டால் இணைவி, இப்படி பல நை போட்டுகிட்டே போகலாம். புரியுதுங்களா? இங்கே மனைவி, இணைவி, துணைவி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் மனைவியோட அப்ஜெக்ஷன் இல்லை யாருக்குமே யாரோடைய அப்ஜெக்ஷன் இல்லை. தனித்தனியாக ஒரு வீடை பார்க்க வேண்டியது அங்கங்கே ஒரு வந்து விட்டுட்டாங்கன்னா எத்தனை பொண்ணு வந்துக்கலாமே. இங்கே கல்யாணம் பண்ணிவிட்டு நீங்கள் ரோட்டில் விட்டால் தான் பிரச்சனை. உங்களுக்கு வந்து கேப்பபிள் இருக்குது, பல ஆயிரம் கோடி சொத்து இருக்குதுன்னு கேட்டால் 10 மணி நீங்கள் தசரத மாதிரி நீங்கள் 100 மணி கூட வச்சுங்களேன். ஆனால் அவங்களுக்குள்ள சிக்கல் வரக்கூடாது. அங்கே குழம்பு ஊற்றுனா எனக்கு ரசம் ஊற்றலை, அங்கே சாம்பார் ஊற்றினா எனக்கு வந்து பார்த்தோன்னா வத்த குழம்பு ஊற்றினா, இப்படி இருக்கக்கூடாது. சகலமும் கிடைக்கிற மாதிரி மனைவிகளுக்கு பிரித்து கொடுத்துட்டிங்கன்னா எத்தனை மனைவி கூட வாழ்ந்துக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுங்க, எத்தனை மனைவி கூட வாழ்ந்துக்கலாம், ஆனால் ஆத்மார்த்தமான ஒரே ஒரு மனைவி தான் இருப்பாங்க. அதுக்கு நான் ஒரே ஒரு விஷயம் சொல்ல கேட்டால் நீங்கள் வந்து எடுத்துங்க, ஷாஜகான் எடுத்துங்க. மும்தாஜ் எத்தனாவது மனைவி? 3வது மனைவின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு தான் தாஜ்மஹால் கட்டுறாரு. எப்படி? ஏன் முதல் மனைவி கட்டவே இல்லை? ஏன் 2வது மனைவி கட்டவே இல்லை? எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேங்க, 3வது மனைவின்னு கேள்விப்பட்டேன். மும்தாஜ் நம்ம வந்து கொச்சப்பட்டத்தில், ஷாஜகான் கொச்சப்பட்டுறாங்க. அங்கே ஷாஜகான் வந்து தன் காதல் மனைவிக்காக வந்து ஒரு நினைவு சின்னமாக தான் தாஜ்மஹால் கட்டினார். ஏன் முதல் மனைவி கட்டலை?
அங்கேயே காட்டலாம் நம்மகிட்ட. என்ன கேட்டால் இது யாருங்க சமாதி கீழே வந்து சின்ன சின்னதாக இருக்குதுன்னு கேட்டால் அது வந்து முதல் சம்சாரங்க, இது 2வது சம்சாரம் சொல்கிறாங்க. அப்போ இவங்க என்ன மூணாவது மட்டும் எங்கள் தாஜ்மஹால் கட்டாங்க, அங்கே தான் ஆத்மார்த்தமான இருக்குது. ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இவர் தம்பி வந்து ஸ்லிப் ஆகிட்டு இருக்கலாம். அவங்க வந்து நல்லா புரிஞ்சுங்க, நம்ம எதுக்காக போகிறோமோ அதோட முடிச்சிடணும். ஹீலிங் ட்ரீட்மெண்ட் போகிறோமா அதோட முடிச்சுக்கணும். அதே மாதிரி இங்கே போகிறோம்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்து பட்டிமன்றத்தில் போனோம்னா பட்டிமன்றத்தோடு வந்து முடிச்சிடும் பேச்சை. அதுக்கப்புறம் ரூம் போட்டு நீங்கள் பேசுனீங்கன்னு வச்சுங்களேன் சிக்கல். அதே மாதிரி ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறீங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட்டோட முடிஞ்சுக்கணும், ஹாஸ்பிட்டலோட முடிச்சுட்டு வந்துடணும். எல்லாரும் பொதுவாக நான் சொல்கிறேன், இங்கே மனைவின்றவ வீட்டில் காத்துட்டு இருப்பா, பிள்ளைகளோட காத்துட்டு இருப்பான்ற அந்த வந்து மனசுக்குள்ளே அந்த பயம் கூட கிடையாது, அந்த உணர்வு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். நமக்காக ஒருத்தி காத்துட்டு இருக்கிறா, அவள் தான் நிரந்தரம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த அந்த இந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்கள் போக மாட்டீங்க. வாழ்க்கையில் நம்ம வாழ்க்கையில் பல பெண்கள் கிராஸ் பண்ணுவாங்க. அந்த பெண்கள்கிட்டலாம் மனைவி கிட்ட இல்லாத சில குவாலிட்டி கூட இருக்கும். நான் சொல்கிறது குவாலிட்டி சொல்கிறேன், இருக்கும். அப்படியான வந்து நம்ம மனசை வந்து கவரக்கூடிய அத்தனை பேரையும் நீங்கள் மனைவியாக்க முடியாது. நான் ரொம்ப யதார்த்தத்தை நான் பேசுகிறேன். கல்லானாலும் கணவன் என்ன சொல்லுங்கள், நீங்கள் ஃபுல் இல்லை, ஃபுல்லானாலும் புருஷன் சொல்ல, நான் ஃபுல்லுன்னு சொல்ல, நீங்கள் அப்படி சில பேர் போட்டுருவாங்க. ஆனால் நம்ம என்ன கேட்டால் மண்ணானாலும் மனைவி புதுசாக இருக்குது, மண்ணானாலும் மனைவி அப்படி எடுத்துகிட்டு போயிடுவோம். அந்த மண்ணு நமக்கு மட்டும் சொந்தமாக தான் இருக்கும். நான் சொல்றது கரெக்டுங்களா? என்ன இருந்தாலும் நீங்கள் வாடகை வீடு தானே. சொந்த வீட்டில் வந்து சின்ன ஒரு 1/4 கிரவுண்டுக்குள்ளே இருந்தாலும் அது நல்லா தானே இருக்கும். ஸோ அதனால் வந்து கேட்டால் அதுதான் நிரந்தரம். என்றைக்குமே வீட்டு சாப்பாடு வந்து உங்களுக்கு திகட்டாது. நீங்கள் ஒரே சாப்பாடு கூட சாப்பிட்லாம், நீங்கள் தினம் காரக்குழம்பு தினம் சாம்பார் கூட சாப்பிட்லாம், ஆனால் திகட்டாது. ஆனால் நீங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வச்சுக்கலாம், எனக்கு இந்த ஹோட்டலை மாற்றலாம்னு நினைக்கிறேன், இந்த ஹோட்டல் சரியில்லைன்னு உங்களுக்கு வந்து அவ்வளோதான் போதும் நான் நினைக்கிறேன். ஆனால் தம்பி பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா அழகாக இருக்கிறதுனால இன்னும் பல பெண்கள் கூட அவருடைய வாழ்க்கையில் கிராஸ் ஆகலாம். கிராஸ் ஆகிற பெண்களெல்லாம் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து மனைவி ஆக்கிட்டாருன்னா சிக்கல் தான். இந்த சிக்கல் வந்து அவர் எப்படி வெளியே வருவார்ன்றது எனக்கு தெரியாது. இதுக்கு மேலே நம்ம அதை பற்றி பேசவும் முடியாது. ஓகே சார், நேர்காணல் நிறைய விஷயங்கள் பகிர்ந்தீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார். உங்கள் குழந்தையின் மருத்துவ கனவுக்கு உறுதுணையாக ஏவியான் எஜுகேஷன். முழு வெளிப்படைத்தன்மையுடன் அட்மிஷன் முதல் விசா வரை ஒவ்வொரு அடியிலும் உங்களுடன். Taste the Daily.